எங்களோட வீட்டுக்கு ஏசி ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வீட்ல இருக்கிற ஏசி நான் 5 மந்த் பிரெக்னன்ட்டா இருக்கிறப்போ சென்னையில வச்சு வாங்குனது. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும். நைட்லலாம் சுத்தமா தூக்கமே இல்லன்னு ஏசி சடனா லாக்டவுன் டைம்ல வாங்குனோம். இப்போ இந்த ஏசிய மாத்துறதுக்கு சுத்தமா மனசே இல்ல. ஆனா ஏசில கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது வந்து சர்வீஸ் பண்றதுக்கு அமௌண்ட் அதிகமாகும். சர்வீஸ் பண்ணாலும் அது எவ்வளோ நாள் வரும்னு சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. பாப்பாவும் சின்ன வயசுலேருந்து ஏசிலே தூங்கி பழகிட்டா. லாஸ்ட் ஒரு 10 நாளா ஏசி இல்லன்றதுனால நைட்டெல்லாம் வந்து ஒழுங்கா தூங்குறதே இல்ல. திரும்ப வந்து புதுசா வாங்கிடலான்னு நாங்க ஆன்லைன்லயும் பார்த்தோம். லோக்கல்லயும் வந்து ஏசி எல்லாம் ரேட் செக் பண்ணோம். ஆன்லைன்ல கம்பேர் பண்றப்போ லோக்கல்ல வந்து ஒரு ரூ. 3000 ரேட் அதிகமா தான் இருந்தது. ஆனா சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்குன்றதுனால நாங்க லோக்கல்லயே புக் பண்ணிட்டோம். பழைய ஏசிய வந்து எக்ஸ்சேஞ்ச்ல 3500க்கு எடுத்துட்டாங்க. அப்புறமா புதிய ஏசி மாட்டுனதுக்கு அப்புறமா கூலிங் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா காலையிலேருந்து ஏசி கழட்டுறது, மாட்டுறதுன்னு அன்னைக்கு வீடு ஃபுல்லா குப்பையாயிருச்சு. கிளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணா, அதுக்குள்ள சடனா ஏசிலேருந்து நெறைய தண்ணி வெளில வர ஆரம்பிச்சுட்டு, அத பார்த்து நாங்க புது ஏசி என்ன தண்ணி வருதுன்னு ஷாக் ஆயிட்டோம். அப்புறமா திருப்பி சர்வீஸ் பண்றவங்க வந்தாங்க. வெளில வந்து தண்ணி போகும்ல, அந்த இடத்துல இருக்கிற புஷ் வந்து கொஞ்சம் லூஸா இருக்குன்னு திருப்பி மாட்டி குடுத்துட்டு போனாங்க. அப்புறமா என் ஹஸ்பண்ட் பெட்ரூம் ஃபுல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. நெறைய டஸ்ட் இருந்ததுனால ஃபுல்லா வேக்யூம் போட்டு கிளீன் பண்ணியாச்சு. இப்ப ஏசி மாட்டுனதுக்கு அப்புறமா பாப்பாவும் நைட் எல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்குறா. புது ஏசின்றதுனால இன்னும் 2, 3 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது.